சாய்ந்தமர்ந்து மண்ணினுடைய அரசியல் வரலாற்றை, அதன் ஸ்திரத்தன்மையை மாற்றி எழுதுகின்ற புதிய அத்தியாயம் துவக்கி வைக்கப்படுகின்ற நல்ல முகூர்த்தம். அநீதிகள் அரங்கேற்றப்பட்டு அந்த அநீதிகளால் இந்த மக்களின் நவலங்கள், இந்த நாட்டின் தேசிய அரசியல் அலைகளிலும் அதிர்வினை ஏற்படுத்திய அந்த நிகழ்வுகள் இந்த மண்ணின் அரசியல் ஸ்திரத்தன்மையை வேரோடு அழித்து வெறும் பொம்மைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அரசியல் கபட நாடகம் ஆட முடியும் என்கின்ற அத்தியாயத்தை அடியோடு அறுத்தறிவதற்கு இந்த மண்ணின் அரசியல் தலைமை இப்பொழுது நமது மண்ணுக்கு, நமது காலடிக்கு வந்திருக்கின்றது. இலங்கை அரசியல் வரலாற்றிலே எந்த ஒரு தலைமகனுக்கும் ஏற்படாத அநீதி சுவாலை எங்கள் முதல்வர், எங்கள் மண்ணின் தலைவர், எங்கள் மண்ணின் தலைமை, அந்த தலைமைக்கு ஏற்படுத்தப்பட்டது. நாகரிகமான அரசியலை இந்த மண்ணில் விதைத்தது மாத்திரமல்ல, 30 ஆண்டு காலம் அரசியல் செய்தவர்களுக்கு நாகரிகம் அநாகரிகம் இரண்டையும் கற்றுக் கொடுத்த எமது இளைய தலைவர், பெருந்தலைவர் அஷ்ரப் என்கின்ற அரசியல் தலைமகனின் பயிற்சி பட்டறை அவருக்கு ஆரம்பத்திலே இருந்திருக்கின்றது. அதனால்தான் அவருடைய முடிவுகள் வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே சாய்ந்த மருது மண்ணுக்கான பிரதேச சபை என்கின்ற கோஷம் இந்த மண்ணின் மக்களால் 30 வருட காலம் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போடுகின்ற ஒரு அத்தியாயம் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது. எனவே எங்கள் முதல்வர் வருகை தந்திருக்கின்றார். எங்கள் முதல்வரின் கரங்களை பலப்படுத்த உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர், தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே இந்த மண்டபத்துக்குள் வருகை தர இருக்கின்றார். இந்த மண்ணினுடைய, இந்த மண்வாழ் மக்களின் கண் குவளைகளுக்குள் நிரம்பி இருக்கின்ற கண்ணீரை மீண்டும் அதே இடத்துக்கு சங்கமிக்க செய்கின்ற ஒரு போராட்டத்தின் அத்தியாயமாக இந்த அத்தியாயம் துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது. புறையோடி போய் கிடந்த அசிங்கங்களை கழுவிய எங்கள் மண்ணினுடைய தலைமை பெருந்தலைவர் அஷ்ரப் என்கின்ற அரசியல் பாசறையில் புடம்போடப்பட்ட தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை, உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் கௌரவ ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்களோடு கைகோர்த்திருக்கின்ற இந்த வேளையிலே 35 ஆண்டு கால சாய்ந்த மருது மண்ணின் அரசியல் தாகத்தை தீர்க்கின்ற ஒரு போராட்டம். அநீதிகள் இழைக்கப்பட்டது, அட்டகாசங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த மண்ணின் அரசியலை வேரோடு அறுத்து எறிய வேண்டும் என்று ஒரு கும்பல் புறப்பட்டது. அந்த வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற இந்த வேளையிலே வடக்கிலிருந்து கிழக்கை பிரித்த எமது தலைமை, வடக்கிலிருந்து கிழக்கை பிரித்த அந்த தலைமைக்கு கல்முனையில் இருந்து சாய்ந்த மருதை பிரித்து தருவதென்பது மிக இலகுவான காரியம். எனவே
பெருந்தலைவர் அஷ்ரப் என்கின்ற மாபெரிய அரசியல் தலைமை புடம்போடப்பட்ட அந்த பாசறையில் பயிற்று வைக்கப்பட்ட எங்கள் தலைவர் தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ALM மதாவுல்லா அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். 45 நாட்களுக்குள் அரசியல் புரட்சி ஒன்று இந்த மண்ணிலே ஏற்படுத்தப்பட்டது. அந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்டு 2 வருடங்களிலேயே அந்த புரட்சியை செய்தவரை அரசியலிலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று எத்தனித்த கும்பல்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற இந்த மண்டபத்திலே நிறைந்திருக்கின்ற நீங்கள், நமது மண்ணின் மானமும் நமது மண்வாழ் மக்களின் தன்மானமும் நமது இளைஞர்களின் அரசியல் தாகமும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தீர்க்க தரிசனமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அளிக்கப் போகின்றது. அந்த வெற்றி விழா கொண்டாட இருக்கின்ற இந்த வேளையிலே எமது மண்ணின் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துகின்ற போராட்டத்தின் முதல் அத்தியாயம் இந்த மண்டபத்திலே இப்பொழுது துவக்கி வைக்கப்பட இருக்கின்றது. தேசிய காங்கிரசின் தேசிய தலைமை என்பது மறைந்த மாபெரும் தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் அவர்கள் தன்னுடைய அந்த 7 நாள் புத்தகத்திலே எழுதியிருந்தார். ஒரு சிறுபான்மை தலைமையிடம் ஒரு பெரும்பான்மை தலைவி மன்னிப்பு கேட்டதென்றால் அது தலைவர் அஷ்ரபிடம் என்று தலைமை மார்பு தட்டி பேசும். அந்த தலைமகனின் பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட நமது இளைய தலைவர் அந்த தலைவர் காட்டிக் கொடுத்த பாதையை விட சற்று இன்னும் முன்னேறி தன்னுடைய அரசியலை இந்த மக்களுக்காக செய்து வருகின்றது. அதனால் தான் இந்த நாட்டிலே கொடிய பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டிய அதிமேதகு ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிழக்கில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அது தேசிய காங்கிரசின் தேசிய தலைமையிடம் கேட்டுத்தான் செய்யும் என்பதும் புதிய சாதனை. அந்த சாதனைக்கு சொந்தக்கார எங்கள் தலைமையிடம் இந்த மண்ணின் தலைமை கைகோர்த்திருக்கின்றது. இந்த கைகோர்ப்பு என்பது எதிர்காலத்தில் நமது 35 வருடகால கனவை, தாகத்தை, அரசியல் உதிரத்தன்மையை வேரோடு கலைந்து வீசுகின்ற ஒரு நல்ல முகூர்த்தத்தை ஏற்படுத்தும் என்கின்ற பின்னணியிலே வந்திருக்கின்ற அதிதிகள் அனைவரையும் இந்த வேளையிலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இங்கு வருகின்றிருக்கின்ற தேசிய காங்கிரசினுடைய முதல்வர், சிட்டி கேம்பஸ் ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர், எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய தலைமை கௌரவ கலாநிதி சிராஸ் மீரா சாஹிப் அவர்கள் தலைமையிலே வெற்றிகரமாக நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக கிராத் அதனை வழங்குகின்றார் தவ்வா இஸ்லாமிய கலாபட ஆசிரியர் மௌலவி அஷ்ரப் அவர்கள். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك على هدى من ربهم وأولئك هم المهتدون إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما فمن تطوع خير فإن الله شاكر عليم. கிராத் ஓதி விடைபெற்றவர்
தௌவா இஸ்லாமிய கணாப்பட ஆசிரியர் மௌலவி ஏ அஷ்ரப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இப்பொழுது தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கிறது. எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்வோம். இந்த சாய்ந்தமருது வர்த்தக சங்கத்தை மிக சிறப்பான முறையிலே அதனை நெறிப்படுத்தி வளப்படுத்தி இயக்கி வருகின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபை வேட்பாளர் சாய்ந்தமருது வர்த்தக சங்க தலைவர் அல்ஹாஜ் ஏ சலீம் அவர்களை உங்கள் மத்தியில் உரையாற்ற அழைக்கின்றோம். இன்று எங்களுடைய சாய்ந்தமருது ஊருக்கு ஒரு உள்ளூராட்சி சபை கிடைக்கும் நிச்சயம் என்ற ஆவலுடன் இவ்வளவு சனத்தொகை இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பர்கள், எங்களுடைய சகோதரர்கள், இன்றைய நாள் எங்களுக்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நாங்கள் இதற்கு முன் 2 முறை இந்த உள்ளூராட்சி சபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அமைச்சர் எங்களுடைய அதாவுல்லா சார் அவர்களை 2 முறை சந்தித்தும் அது பலனளிக்காமல் இன்று இந்த இப்படியான 3வது தடவையாக இந்த குளிரூட்டப்பட்ட மண்டபத்தில் எங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதனை எங்களுடைய முன்னாள் மேயர் சிராஸ் மியா சாஹிப் அவர்களுக்கு மேயர் பதவி கிடைத்தது. அன்று அதனை பெறுவதற்காக
எங்களுடைய மேயர் அவர்கள் அவர்களுடைய அந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பெரும் பாடுபட்டு அந்த பதவியை எடுப்பதற்காக நாங்கள் வர்த்தகர்கள் இங்கு 3 நாட்களாக கடை அடைத்து மிகவும் கஷ்டப்பட்டு இதனை நாங்கள் அந்த மேயர் பதவியை பெற்றெடுத்தோம் இந்த ஊருக்கு. ஆனால் அவர் அந்த 3 நாள் அல்ல, நாங்கள் 30 நாள் இருந்தாலும் மூடுறதுக்கு தயாராக இருந்தோம். அதனை 2.5 வருடம் அல்ல, அதனை 5 வருடமாக அதனை அன்று பெற்றிருந்தால் அவர் அந்த 4 சுவருக்குள்ள பேசியது எங்களுக்கு வெளியே தெரியாது. அவர் வந்து இப்படியான ஒரு 2.5 வருடத்தில் முடித்துக் கொண்டது. இப்படியான ஒரு நிகழ்வு இன்று நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலாவின் ஒரு ஏற்பாடாக இருக்கும் என்று நாங்கள் இன்றுதான் எங்களுக்கு இது விளங்குகின்றது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். நாங்கள் எங்களுடைய முன்னாள் மேயர் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களை விழித்தவனாக இன்று எங்கள் முன் வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் அதாவுல்லா அவர்கள் பலமுறை இந்த ஊருக்கு எங்களுக்கு பல சேவைகளை இங்கு எம் கண் முன்னால் செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இங்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று எங்களுக்கு தேவை இருந்தது. அந்த ஆஸ்பத்திரி எங்களுக்கு இந்த இடத்தில் இந்த தாமரை குளத்தில் கட்ட முடியாது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். சுகாதார திணைக்களத்தினால் 10 வருடங்களுக்கு இது சதுப்பு நிலம், இதில் ஆஸ்பத்திரி கட்ட இயலாது என்று அந்த கோல்டன் ஒரு தொண்டர் நிறுவனத்துக்கு அவர்கள் அந்த ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள். 10 வருடம் இந்த இடத்தில் சதுப்பு நிலத்தில் இப்படி ஒரு ஆஸ்பத்திரி கட்ட இயலாது என்று. ஆனால் எங்களுடைய சார் அதை அறிந்ததும் அதாவுல்லா அமைச்சர்கள் அதை அறிந்து அதனை நாங்கள் அவரிடம் காட்டினோம். இப்படி ஒரு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கின்றது, இதனை நாங்கள் என்ன செய்வோம் என்று. அவர் அதனை உடனடியாக கிழித்தறிந்து விட்டு அவர் சொன்னார், இதுதான் நான் ஒரு அமைச்சர், சதுப்பு நிலத்தில் தான் நாங்கள் இந்த பில்டிங்கை கட்ட வேண்டும், நான் கட்டித்தாரேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று அவருடைய சொந்த நிதியிலிருந்து 75 லட்சம் ரூபாய் அன்று ஆரம்பித்து முதலாவதாக அந்த பில்டிங்கை ஆரம்பித்து வைத்தார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் மற்ற ஜெர்மன் ரெட் கிராஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியை எங்களுக்கு கட்டித்தந்தவர் அமைச்சர் அதாவுல்லா என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதன் பிறகு எங்களுக்கு பிரதேச செயலகம் ஒன்று தேவைப்பட்டது. அதனையும் கேட்டிருந்தோம். அதனையும் நான் உடனடியாக செய்திருக்கிறேன் என்று எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக அப்படி ஒரு பிரதேச சபை இன்று சாய்ந்த மனதில் அல்ல, கிழக்கு மாகாணத்திலேயே ஒரு லிப்ட் பூட்டப்பட்ட ஒரு பிரதேச சபை செயலகமாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய பிரதேச செயலகம். அடுத்ததாக சொன்னார்கள், அவர்களுடைய மினிஸ்ட்ரி அந்நிறம் இருந்தது வாட்டர் போர்ட். அந்த வாட்டர் போர்ட்டில் அவர்கள் எங்களுக்கு தேவையான சாய்ந்த மனதுக்கு தேவையான ஒரு அலுவலகம் தேவை என்று சொல்லி அதில் எங்களுக்கு எல்லா வசதியும் கொண்டு ஒரு அலுவலகம் ஒன்று செய்து தந்திருக்கின்றார்கள். அதனையும் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு செய்யப்பட்ட எல்லா அபிவிருத்தியும் நன்றாக தெரியும் யாரால் செய்யப்பட்டது என்று. அடுத்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் வர்த்தக சங்கத்தால் இந்த வெளிவெறியன் கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு பின்னிக்கு ஒரு பாலம் ஒன்று எங்களுக்கு தேவைப்பட்டது. அதனையும் போய் கேட்டோம். அதனையும் உடனடியாக எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அதனையும் செய்து தந்தார்கள். அதனை திறப்பு விழா கூப்பிட்டதுக்கு கூட அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலம் எல்லாம் ஒரு திறக்கிற ஒரு அமைச்சர் அல்ல, அதை திறந்து நீங்களை பாவியுங்கள் என்று அன்று சொல்லிவிட்டார்கள். அப்படியான ஒரு அமைச்சர். இவ்வளவும் செய்துவிட்டு இன்று மாபெரும் இந்த ஊருக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இதனை இப்படி ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் தேவை என்பதை நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் இன்று இதனை 2 முறை முன்வைத்து இன்று 3வது முறை மிகவும் காரசாரமாக ஒரு சக்தி வாய்ந்த முன்னாள் எங்களுடைய மேயர் அவர்களை முன்வைத்து நாங்கள் இதனை பிரேரிக்கின்றோம். எங்களுடைய அமைச்சர்கள் பேசும்போது சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்று 3-4 அமைச்சர்களாக பிரிந்திருக்கின்றோம். ஆனால் பிரிந்தாலும் நாங்கள் பிரிந்தது ஒரு நல்ல காலம்தான், நல்லத்துக்குத்தான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இன்று பாருங்கள், அமைச்சர் அதாவுல்லா அவர்கள்
ஒரு தேசிய காங்கிரஸில் ஒரு கட்சியில் ஒரு எம்பி ஒரு கேபினட் மினிஸ்டர். அதே போல எங்களுக்கு தெரியும் ரிஷாட் பதியுதீன் அவர்கள், அவர் ஒரு அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், அவர் ஒரு கட்சி, அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு மினிஸ்டர், அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர். இன்று உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் காங்கிரஸில் ரவுஃப் ஹக்கீம், அவர் ஒரு மினிஸ்டர், அவர் ஒரு கேபினட் மினிஸ்டர். இப்படியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹிஸ்புல்லா மினிஸ்டர். இப்படியாக ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து 4 பேர், அதிலே 3 பேர் கேபினட் மினிஸ்டர் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் இது மிகையாகாது. எங்களுக்கு இது வரப்பிரத சாதம். உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியில் ஒரு காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்திருந்தால் மட்டும் ஒரு மினிஸ்டர் ஒரு கேபினட் மினிஸ்டர். எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் மட்டுமே போயிடும். அதுக்கு அங்கால பிரைம் மினிஸ்டர் அல்லது ஒரு ஜனாதிபதியாக முடியாது, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது எங்களுக்கு இப்போ ஒரு 3 கேபினட் மினிஸ்டர் கிடைச்சிருக்கிறது. அதுவும் அவர்கள் எந்த பொறாமையும் இல்லாமல் அது வரவேற்கத்தக்கது. நாங்கள் பிரிந்திருக்கிறதா நல்லது, முஸ்லீம்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேவைகளை செய்யலாம் என்று அதனையும் நன்றாக கூறுவார்கள். இப்படி இருந்தும் எங்களுக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை எங்களுடைய முனிசிபல் மாநகர சபை பிரச்சினை. இதில் எங்களுடைய முன்னாள் மேயர் அவர்கள் அதிலிருந்து வந்துவிட்டார்கள், விலகி பிரிந்து வந்து விட்டார்கள். எங்களுக்கு இப்போது அதில் பாதிக்கப்பட்டது சில பிரச்சனைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், சாய்ந்த மருது என்று சொல்லும் போது எங்களுக்கு அதனை வித்தியாசமாக சாய்ந்த மருதான் அப்படி என்று பேசும் கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கின்றது அந்த மாநகர சபையில். ஆகையினால் நாங்கள் ஒன்றை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய நீங்கள் உள்ளூராட்சி சபை ஒன்று தருகின்ற நேரம் எங்களுடைய இந்த ஊரின் பெயரை சாய்ந்த மருது என்பதை ஒரு சாந்த நகர் என்றொரு சொல்லாக சாந்த நகர் என்ற இந்த பெயரை மாற்றினால் நன்றாக இருக்கும். அதில் எங்களுக்கு ஒரு கௌரவமாக இன்னும் இருக்கும் என்றும் கூறி எங்களுடைய அமைச்சர் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சர் அதாவுல்லா அவர்களையும் எங்களுடைய அமைச்சர் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சர் அதாவுல்லா அவர்களையும் விழித்தவனாக எங்களுக்கு இந்த சாய்ந்த மனதில் எங்களுக்கு தெரியும் மாகாண சபையில் ஆக பல அம்பாறை மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் பல ஊர்கள் இருக்கின்றன. இந்த ஊர்களில் முதலாவதாக வைக்கப்பட்ட ஒரு அபிவிருத்திக்கு முதலாவதாக வைக்கப்பட்ட ஊர் தாயமர். 100% ஒரு முஸ்லிமான ஊர் என்று இதில் உள்ள அபிவிருத்தி வைக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். இதில் ஆக கூட அபிவிருத்தி முதலாவதாக இடத்தில் இருக்கிறது சாய்ந்த மருது. ஏனென்றால் எங்களுடைய உதுமான் சார் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய நாங்கள் இந்த ரெசிபி இன்ஜினியரை நினைக்கத்தான் வேணும், இந்த இடத்தில் அவர்களையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேணும். அவரை இந்த பிளேன் எல்லாம் எடுத்து சாய்ந்த மருதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து இந்த முன்னுரிமையாக இங்கு இருக்கின்ற அத்தனை ரோடுகள் ஒரு ரோடும் இல்லாமல் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பிளேனை எங்களுடைய அமைச்சர் உதுமான் சார் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் தான் எங்களுடைய ரோடெல்லாம் முன்னுரிமைப்பட்டு இந்த சாய்ந்த மருது எல்லாம் முடிவடைந்து விட்டது. அதேபோல் இன்னும் ஒன்று இருக்கின்றது. அவர்களை நான் சந்தித்த விடத்தில் நாங்கள் பேசினோம், எங்களுடைய வர்த்தக சங்கத்தினாலும் பேசினோம். இந்த ஆஸ்பத்திரி ரோடு இருக்கின்றது, அதில் ஒரு பாலம், மிகவும் பழமை வாய்ந்த பாலம். அந்த பாலத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஞாபகப்படுத்தினோம். அதில் அங்கால அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு ரியாலியன்னா ஸ்கூல் இருக்கின்றது, அதில் ஹோட்டல்கள் இருக்கின்றன, ஒரு பீச் பார்க் இருக்கிறது, ஒரு மையவாடி இருக்கின்றது. அந்த பாலம் அந்த ஸ்கூல் போற பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகின்றது. சார் அந்த பாலத்தையும் கொஞ்சம் போட வேண்டும் என்று கிட்டத்தில் கேட்டுக்கொண்டோம். அவர் உடனடியாக இந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. புதுமான் சார் அவர்கள் உடனடியாக நாங்கள் அதையும் அந்த இடத்தில் பார்த்து அதையும் செய்வோம் என்று உறுதிமொழி அளித்தார்கள். அவர்கள் எங்களுடைய உதுமான் சார் அவர்களையும் விழித்தவனாக மாநகர சபை இலங்கையில் எப்படி இருக்க வேணும், இப்படித்தான் இருக்க வேணும் என்ற இன்று அகில இலங்கையிலும் முதலிடத்தில் வகிக்கின்ற மாநகர சபை மேயர் எங்களுடைய சக்கியா அமர் அவர்களையும் விழித்தவனாக மற்றும் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சின் அவர்களை விழித்தவனாக எங்களுடைய அதாவுல்லா சாரின் கோஆர்டினேட்டர் மற்றும் இங்கே வருகின்ற எங்களுடைய வர்த்தக சங்க பிரமுகர்கள்
மற்றும் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் அமிட்டியே எங்களது மிச்ச நண்பர். நாங்கள் ஒன்றாக ஒரு முறை எலெக்ஷன் கேட்டதில் மிச்ச நண்பர். அவர் எனக்கு வந்து எங்களுடைய ஊருக்கு வந்து எனக்காக பேசி தந்தவர். இப்படியான எங்களுடைய நண்பர் எல்லோரையும், எங்களுடைய வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மக்கள், என்னுடைய சகோதரர்கள், எனது உற்றார் உறவினர்கள் மற்றும் இரத்தங்கள் எல்லோரையும் நாம் விழித்தவனாக இன்ஷா அல்லாஹ் இது வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது பேச்சை முடிக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிழக்கு மண்ணை நிறுத்தி வைத்த நங்குரம் என்ற தலைப்பில், கிழக்கு மண்ணை நிறுத்தி வைத்த நங்குரம் என்ற தலைப்பில் அந்த கவி வர இருக்கிறது. அதனை தருகின்றார் நண்பர் அபு சுபியான். வாருங்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இந்த இனிய இரவு பொழுதின் சலாத்தை உருத்தாக்கியவனாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் விழித்தவனாகவும் கிழக்கு மண்ணை நிறுத்தி வைத்த நங்கூரம், கிழக்கு மண்ணை நிறுத்தி வைத்த நங்கூரம், வானம் பூச்சொரிய ஒரு வைகரையின் ஒலி துளங்க, வானம் பூச்சொரிய ஒரு வைகரையின் ஒலி துளங்க, பூட்டுகள் அவிழ்ந்துவிட ஒரு புதிய பாதை பிறக்கிறது, பூட்டுகள் அவிழ்ந்துவிட ஒரு புதிய பாதை பிறக்கிறது. மேக இருள் கிழித்து மின்னலினை துணை கலைத்து தாகம் தீரப்போவதை எண்ணி எங்களது சாய்ந்த மருது தாய் தலை நிமிர்ந்து நிற்கின்றாள். தாகம் தீரப்போவதை எண்ணி எங்களது சாய்ந்த மருது தாய் தலை நிமிர்ந்து நிற்கின்றாள். சிராஸ் மீரா சாஹிபின் பிணைப்போடு வந்திருக்கும் அமைச்சர் அதாவுல்லா அவர்களை அணைத்துக் கொள்ள, காலங்கள் இசையும் போது நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலங்கள் இசையும் போது நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது கடந்து போன போது கை சேதப்படக்கூடாது, அது கடந்து போன போது கை சேதப்படக்கூடாது. மோதிரங்கள் இருந்தும் அதை அணிந்து கொள்ள முடியாத தொழுநோயாளர்கள் போல், மோதிரங்கள் இருந்தும் அதை அணிந்து கொள்ள முடியாத தொழுநோயாளர்கள் போல், சிப்பிக்குள் முத்திருந்தும் அதை திறந்து பார்க்க நேரமில்லாதவர்கள் போல், சிப்பிக்குள் முத்திருந்தும் அதை திறந்து பார்க்க நேரமில்லாதவர்கள் போல் இனியும் நாங்கள் இருக்கப் போவதில்லை, இனியும் நாங்கள் இருக்கப் போவதில்லை, அதற்கான நேரமும் இனி இல்லை. இது அங்கீகாரம் பறிபோனதற்கான ஒரு அணிதிரள் வல்ல, இது அங்கீகாரம் பறிபோனதற்கான ஒரு அணிதிரள் வல்ல. நாளை சரித்திரம் பேசப்போகும் ஒரு சந்திப்பு, நாளை சரித்திரம் பேசப்போகும் ஒரு சந்திப்பு. ஏற்றத்தை பற்றி பேசப்படும் போது அங்கே இரக்கம் உணர்த்தப்படுகிறது, ஏற்றத்தை பற்றி பேசப்படும் போது அங்கே இரக்கம் உணர்த்தப்படுகிறது. இதுதான் உண்மைக்கும் வேஷத்துக்குமான வித்தியாசம், இதுதான் உண்மைக்கும் வேஷத்துக்குமான வித்தியாசம். உண்மை உணர்த்தப்படும் போது வேஷம் வெளியேறித்தானே ஆக வேண்டும், உண்மை உணர்த்தப்படும் போது வேஷம் வெளியேறித்தானே ஆக வேண்டும். இதில் எவரும் எவருக்கும் குற்றவாளி அல்ல, இது இயற்கைதான். வெறும் அறிக்கைகளும் பொய்யான வாக்குறுதிகளும் இனி செல்லுபடியாக போவதில்லை, வெறும் அறிக்கைகளும் பொய்யான வாக்குறுதிகளும் இனி செல்லுபடியாக போவதில்லை. எங்களுக்கும் தாகம் உண்டு, எத்தனையோ தாகம், எங்களுக்கும் தாகம் உண்டு, எத்தனையோ தாகம். உறக்கத்தை மறந்தவன் தலைவன், நல்ல ஒழுக்கத்தில் வளர்ந்தவன் தலைவன், கடந்ததை நினைப்பவன் தலைவன்,
கொண்ட கடமையை மதிப்பவன் தலைவன். தலைமையே சமூகத்தை கவனிக்காத போது நாங்கள் சாய்ந்து கொள்வதில் தப்பென்ன? தலைமையே சமூகத்தை கவனிக்காத போது நாங்கள் சாய்ந்து கொள்வதில் தப்பென்ன? குட்டிக்கொண்டே இருந்தீர்கள், சமூகத்துக்காய் குனிந்து கொண்டோம். குட்டிக்கொண்டே இருந்தீர்கள், சமூகத்துக்காய் குனிந்து கொண்டோம். உங்கள் வேஷங்கள் கலையும் போது நாங்கள் விலகுவதில் தவறென்ன? உங்கள் வேஷங்கள் கலையும் போது நாங்கள் விலகுவதில் தவறென்ன? வேறு எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை இந்த மண்ணுக்கு மட்டுமுண்டு. வேறு எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை இந்த மண்ணுக்கு மட்டுமுண்டு. கட்டியாக வாழும் கெட்டியான முஸ்லிம்கள், கட்டியாக வாழும் கெட்டியான முஸ்லிம்கள். தேடி பாருங்கள், தேசத்திலும் கிடைக்காது. தேடி பாருங்கள், தேசத்திலும் கிடைக்காது. எங்களுக்கும் தாகம் உண்டு, எத்தனையோ தாகம். இது இன்று நேற்று தாகம் அல்ல, இது இன்று நேற்று தாகம் அல்ல. 3.5 தசாப்தமான தாகம், 3.5 தசாப்தமான தாகம். வெறும் வாக்குறுதிகளை வீசிவிட்டு தேர்தல் பறவைகளாய் சீசனுக்கு மட்டும் வருபவர்களால் இந்த தாகம் தீரப்போவதில்லை. வெறும் வாக்குறுதிகளை வீசிவிட்டு தேர்தல் பறவைகளால் சீசனுக்கு மட்டும் வருபவர்களால் இந்த தாகம் தீரப்போவதில்லை. அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் தம்பி என்பது போல், அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் தம்பி என்பது போல் காலடியில் இருக்கும் எங்கள் கண்ணியமிக்க அமைச்சர் அதாவுல்லா அவர்களிடம் இருக்கிறது எங்களுக்கான தண்ணீர். அமைச்சர் அதாவுல்லா அவர்களிடம் இருக்கிறது எங்களுக்கான தண்ணீர். அது அவரால் மட்டும்தான் ஊட்டப்பட வேண்டும். எங்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். கணக்கெடுத்து பாருங்கள் கல்வைப்புகளை, கணக்கெடுத்து பாருங்கள் கல்வைப்புகளை. எங்கள் பெரும் தலைவரே பிரமித்து போவார், எங்கள் பெரும் தலைவரே பிரமித்து போவார். அதாவுல்லா நீ என்னையே மிஞ்சிவிட்டாயே என்று, அதாவுல்லா நீ என்னையே மிஞ்சிவிட்டாயே என்று. கிழக்கு மண்ணை நிறுத்தி வைத்த நங்கூரம் எங்களிடம் இருக்கும்போது, கிழக்கு மண்ணையே நிறுத்தி வைத்த நங்கூரம் எங்களிடம் இருக்கும்போது நாங்கள் ஏன் தூரத்தில் கிடக்கும் தூண்டிலுக்காய் அலைய வேண்டும்? நாங்கள் ஏன் தூரத்தில் கிடக்கும் தூண்டிலுக்காய் அலைய வேண்டும்? உன் பார்வைகளும் வார்த்தைகளும், உன் பார்வைகளும் வார்த்தைகளும் உன் செயலால் அர்த்தப்பட வேண்டும். உன் பார்வைகளும் வார்த்தைகளும் உன் செயலால் அர்த்தப்பட வேண்டும். அப்போது நாளை இந்த மண்ணின் காற்றும் கூட சொல்லி வீசும் அதாவுல்லா எனும் உன் அழகிய நாமம். அப்போது நாளை இந்த மண்ணின் காற்றும் கூட சொல்லி வீசும் அதாவுல்லா எனும் உன் அழகிய நாமம். வசலாம். தலைவர் இருந்திருந்தால் தேசிய காங்கிரசினுடைய தலைமையை பார்த்து வியந்திருக்கும். கண்ணதாசன் இருந்திருந்தால் இப்போது கவிதை வாசித்த அபு ஷர்மாவை பார்த்து பயந்திருப்பார். எனவே மனதை வருடிச் சென்ற அந்த கவிதை காலத்துக்கு ஏற்ற கவிதையாக இருந்தது. அவருக்கு ஊர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஒருவனை பார்த்து மலடன் என்று சொன்னால் அவனால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அது அவனுடைய வீரத்தையும் ஆண்மையையும் அளவிடுகின்ற ஒரு சொல். அவனால் தூங்க முடியாது, அவனால் சரியாக உண்ண முடியாது. இது அந்த மலடன் என்கின்ற வார்த்தை அவனுக்கு சொல்லுகின்ற அந்த கசப்பான உணர்வு. இந்த மாநகர சபை தேர்தல் இடம்பெற்று பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய உரிமையை எங்களுடைய தலைமையினூடாக நாங்கள் பெற்றபோது ஒரு நிகழ்வு இடம்பெற்றது ஒரு ஊரிலே. அப்போது
சாய்ந்த மருது என்கின்ற மலட்டு ஊருக்கு மாப்பிள்ளை எடுத்திருக்கின்றார்கள் என்று ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணை மலட்டுத்தன்மை உள்ள மண்ணாக, மானம் தன்மானம் அற்ற ஒரு மண்ணாக அடையாளப்படுத்தி பேசியது இன்றும் மனதை நெகிழச் செய்கின்றது. எனவே இந்த கேள்விக்கென்ன விடை? இந்த விடையை தேடுகின்ற ஒரு அத்தியாயம் துவக்கி வைக்கப்படுகின்ற ஒரு நல்ல முகூர்த்தம் தான் இந்த லீ மெரிடியன் மண்டபத்திலே தேசிய காங்கிரசின் தலைமைக்கு முன்னால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே செய்தோம். இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு இந்த மண் செய்த தியாகங்கள் எத்தனையோ. தங்களுடைய உரிமையை தாரை பார்த்தது. அமைச்சுக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனையையும் நாங்கள் வழங்கினோம். ஆனால் மாநகர சபையிலே என்னோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, அல்லது அங்கு பணிபுரியும் மென்குல பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்து குங்குமம் கொடுத்தாயா, மானங்கட்டவன மாமனா மச்சானா வெளியிறங்குடா சாய்ந்த மருதான் என்று விரட்டிய போது கண்ணீர் விட்டோம். அந்த கண்ணீருக்கு விடை தேடுகின்ற ஒரு பயணம்தான் இந்த பயணம். எனவே இந்த பயணம் எங்கள் கைகளில் இல்லை, உங்கள் கைகளில். அதை நிச்சயம் பெற்றுத்தருவ போராடுவீர்கள். அந்த போராட்டத்தின் தளபதி 45 நாட்களுக்குள் அரசியல் புரட்சி செய்து நாகரிகமான அரசியலை இந்த மண்ணில் விதைத்த மெட்ரோபாலிட்டன் நிறுவனத்தின் அதிபர் 2 வருடங்களுக்குள் மாநகர சபை என்கின்ற, நான் அனைத்து மேடைகளிலும் சொல்வதுண்டு, ஒரு கேபினட் மினிஸ்டர் என்றால் அது என்னவென்று காட்டியவர் தலைவர் அஷ்ரப். ஒரு மாநகர சபை என்றால் அதை எப்படி ஆள வேண்டும் என்று காட்டியவர் தேசத்துக்கு ஸ்ராஸ் மீரா சாஹிபு. எனவே இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இப்பொழுது உரை இடம்பெற இருக்கின்றது. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி, நீர்ப்பாசன, கிராமிய மின்சார வீடமைப்பு நிர்மாணம், நீர் வழங்கல் அமைச்சர், தேசிய காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் MS உதுமா லப்பே அவர்களை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாய்ந்த மருது மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நமது சாய்ந்த மருது வர்த்தக சங்கத்தின் தலைவர் சகோதரர் ஏஎல் சலீம் அவர்களே, நமது இலங்கை முஸ்லிம்களின் விடுதலை குரல் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லாமல் செய்யப்பட்டு நாங்கள் எல்லாம் இந்த சாய்ந்த மருது மண்ணிலே இரவு 9 மணி அளவில் இவ்வாறு எந்த விதமான அச்சமும் இல்லாத சூழ்நிலையிலே கூடி நமக்கான உரிமைகளையும் தேவைகளையும் பற்றி சுதந்திரமாக கூடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தியவர் நமது கிழக்கு மாகாண மக்கள் மத்தியிலே. அந்த மக்களுடைய அபிலாசை கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், யுத்தம் இல்லாமல் செய்யப்பட வேண்டும், கிழக்கிலே வாழுகின்ற 3 இன மக்களும் சிநேகபூர்வமான இன ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று வடகிழக்கு மாகாணத்தையே விடுதலை புலிகள் ஆண்டு கொண்டு இன்னும் ஒரு மாத காலத்திலே அல்லது 2 மாதங்களுக்குள் விடுதலை புலிகள் இந்த வடகிழக்கை பிடித்து விட்டார்கள் என்ற பீதி இருந்த வேளையிலே நமக்கு